அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க் நற்செய்தியில் 7வது அதிகாரத்தில் 31வது வசனம் ஏற்பட்டு ஒரு அதிசயமான சம்பவம் நடக்கிறது. இயேசு ஒரு காது கேளாதவர், வாய் பேச முடியாதவர், ஊமை, அவரை குணப்படுத்துகிறார். ஆகவே இயேசு குணப்படுத்துவதற்கு முன்பு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு பிறகுதான் அவனை குணப்படுத்துகிறார். ஏன் இந்த பெருமூச்சு? ஏனென்றால் அவர் முன்ன இருப்பவர் காது கேளாதவர், வாய் பேச முடியாதவர். ஆனா இது வரைக்கும் அவரோடு பயணம் செய்தவர்களில், அவர் பார்த்தவர்களில் பலர் காது இருந்தும் கேளாமல், வாய் இருந்தும் பேசாமல் இருக்கிறார்கள். இறை வார்த்தையை, இறை அரசியை பற்றி இயேசு போதிக்கும் போது கேட்கறது இல்லை, அதை பற்றியும் பேசுறதும் இல்லை. அந்த மாதிரியான மக்களை பார்த்து அதனால தான் இயேசு பெருமிச்சு விட்டு அவனை குணப்படுத்துகிறார். காது ரொம்ப முக்கியம். காதில் கேட்டாதான் பேச முடியும். எந்த மொழியையும் முதல் காதில் கேட்ட பிறகுதான் அதை பேச முடியும். காது கேட்காட்டினா பேச முடியாது. அதே மாதிரி ஏன் சொல்றேன் என்றால், திருப்பலிக்கு வருகிறோம், வாசகம் வாசிக்கப்படுது, குருவானவரும் மறை போதனை செய்கிறார். எத்தனை பேர் கேட்கிறோம்? நன்றாக கேட்டிருந்தால் நம் வாழ்வை அது பாதிக்கும், நம் வாழ்வை சீராக்கும், நம் வாழ்வு ஒரு நல்ல வாழ்வாக மாறும். பலர் சொல்லியிருக்கிறார்கள், நாங்க கேட்கிறோம் ஃபாதர், ஃபாதர் சொல்றதும் வாசகங்களையும் கேட்கிறோம். அதே நேரத்தில் சிலர் சொல்லியிருக்காங்க, வாசகம் படிக்கும்போது கவனம் செலுத்த முடியல, வாசகம் படிக்கிறாங்க, நான் அங்க பாக்குறேன், அங்க பாக்குறேன், மேல பாக்குறேன், அந்த மாதிரி மற்றவர்களை பார்க்கிறேன். அப்போ வாசகம் படிக்கும்போது கவனம் செலுத்துறது இல்லை. அதே நேரத்தில் மறை உண்மை, மறை போதனை குருவானவர் கொடுக்கும்போது கூட கேட்கறது இல்லை. கேட்கறவங்களும் இருக்காங்க, கேட்காதவங்களும் இருக்காங்க, கவனம் செலுத்த முடிந்தவர்களும் இருக்காங்க, கவனம் செலுத்தாமல் இருப்பவர்களும் இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் நம்மளை பாதிக்கும். எந்த அளவுக்கு இறை வார்த்தையை கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு குருவானவர் கொடுக்கும் மறை போதனையை கேட்கின்றோமோ, அதெல்லாம் நம்மை பாதிக்கும். அதான் அந்த வாசகத்துல மற்றபடி சொன்னால, எதை கேட்கிறோமோ அதை தான் பேசுவோம். நல்லதை கேட்டால் நல்லது பேசுவோம், கெட்டதை கேட்டால் கெட்டதை பேசுவோம். ஆகவே நாம் என்றும் நல்லதை கேட்டு அதை பற்றி பேச முயற்சி செய்வோம். இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். மறை போதனை குருவானவர் சொல்லும் போதும் முக்கியத்துவம் கொடுப்போம், அதையும் கேட்போம்.